ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, இந்த பியூ எக்ஸாமுக்கான சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 10 கொஸ்டின்ஸாக வந்து போட்டிருக்கோம். அதாவது வந்து ஒரு யூனிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக வந்து தனியாக கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகேங்களா? அதில் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் ஆல்ரெடி கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குங்க. 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் மோர் தென் எனஃப் தான் இதுவே. இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸாக வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் கொடுத்தணும் அப்படின்ற பிளான் இருக்குது. அதையும் நான் ஒரு பக்கம் இம்பார்ட்டண்டான இது மட்டும் எடுத்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சரிங்க. சரி, நம்ம வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ இது ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. நம்ம 100 கொஸ்டின்ஸ் அப்படி ஒரு ரிவிஷன் கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப கொஞ்சம் வேகமாக ரிவிஷன் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிமெம்பர் பண்ணா போல இருக்கும். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போதே இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பீங்க. அவங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஹெட்செட் மொபைலில் இந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ ஒரு செகண்ட் யூனிட் ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் பண்ணா போல ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை எங்கன்னா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் இந்த வீடியோ கேட்குறப்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ அது முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது ரிவிஷன் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் வேகமாக தான் வந்து சொல்லிட்டு போனோம். அதனால அவற்றை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவனம் என்பது ஒரு பொருளை பற்றிய தெளிவான கருத்துக்களை அடைய முறையை மனத்தின் முன் வைப்பது என கூறியவர். ஓகேங்களா? ஸோ அப்போ மனத்தின் முன் வைப்பது அப்படின்ற அந்த குழுவேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் சொல்றாரு அப்படின்னா ராஸ் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு. பீதா வந்து இதுக்கான ஆன்சர் ராஸ். கவனம் அடித்தல் சோதனையில் எத்தனை கட்டங்கள் உள்ளன? ஸோ கவன அடித்தல் சோதனை தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமானதுங்க. கவனத்தை பத்தி சோதனைகள்ல மிகவும் பிரபலமானது கவன அடித்தல் சோதனை தான். அதுல மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கு அப்படின்னா 200 கட்டங்கள் வந்து காணப்படுகின்றன. சீதா இதுக்கான ஆன்சர். அடுத்து, வடிகட்டுதல் கோட்பாடு வெளியிட்டவர் யார்? வடிகட்டுதல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வெளியிட்டவர் யார்? சூப்பர், யாருங்க? பிராட்பேண்ட் அப்படின்றவர் தான் வந்து வடிகட்டுதல் கோட்பாடை வந்து வெளியிடுறாரு. ஓகேங்களா? நான் ஆன்சர்ஸ் எல்லாம் குறிக்காம மார்க் பண்ணாம கொடுத்துருக்கேன். நீங்க அப்படியே ஒரு டெஸ்ட் பால் கூட நீங்க நான் அப்படிலாம் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து, ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம். ஒரு பொருளை பத்தி தெளிவா நம்ம அறியறதுக்காக நம்ம ஒரு முயற்சி பண்றோம் இல்லையா, அதுதான் கவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா மக்டுகல். ஓகேங்களா? அப்ப தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சின்னு சொன்னா யாருங்க? மக்டுகல். ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்டுகல். அடுத்து 5வது கேள்வி. டேஷ் என்பது புலன்காட்சிக்கு அடிப்படையாகும். ஸோ புலன்காட்சிக்கு அடிப்படையா இருக்கிறது எதுங்க? கவனம் தான் வந்து புலன்காட்சிக்கு அடிப்படையானதா ஆகும். 7வது கேள்வி. பெருமூளை கவனித்தலை பெருமூளையின் செயல் என கூறியவர். ஸோ பெருமூளையோட செயலால் தான் வந்து கவனம் வந்து நடக்குதுப்பா, பெருமூளையில தான் வந்து அது வடிகட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா ஹப் என்பவரோட கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹப் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்றாருங்க, கவனம் அப்படின்றது பெருமூளையோட செயல்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த கேள்வி பாருங்க, 8வது கேள்வி. தற்கால செய்தி கோட்பாட்டின் அடிப்படையில் கவனித்தலை விளக்கியவர் யார்? தற்கால செய்தி கோட்பாட்டின் அடிப்படையில கவனித்தல வந்து யார் விளக்கி இருப்பார் அப்படின்னா அதுதான் வடிகட்டுதல் கோட்பாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தேர்வு செய்தல் கோட்பாடு அப்படின்னு நம்ம வந்து அதை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப அதை தான் வந்து பிராட்பேண்ட் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. தற்கால செய்தி அடிப்படையில வந்து கவனித்தலை விளக்கியவர் பிராட்பேண்ட். ஒரே பார்வையில் மிக குறுகிய நேரத்தில் எத்தனை பொருட்கள் அல்லது தூண்டல்களை ஒருவன் உணர்ந்து அறிகிறான் என்பது டேஷ். ஒரே பார்வையில டக்குனு ஒருத்தர் பாக்குறாரு, அந்த நேரத்துல எத்தனை தூண்டல் துளங்களை வந்து அவனால வந்து பார்த்து உணர முடியுது அப்படின்றதான் வந்து அவனுடைய கவன வீச்சு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். அதை நாம் சொல்லுவோம் கவன வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, டாசிஸ்டாஸ்கோப் எனும் கருவி எதற்கு பயன்படுகிறது? டாசிஸ்டாஸ்கோப் எனும் கருவி எதற்கு பயன்படுகிறது? சூப்பர். ஒருவருடைய கவன வீச்சை கண்டறியதான் டாசிஸ்டாஸ்கோப் கருவி வந்து பயன்படக்கூடியதாக இருக்கு. அடுத்து 11வது கேள்வி. முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவன வீச்சு எவ்வளவாக இருக்கும்? சோ முதிர்ச்சி அடைந்த ஒருவரோட கவன வீச்சு எவ்வளவாக வந்து இருக்கும்? சூப்பர். 6 முதல் 7 வரை இருக்கும். சில நேரங்களில் 8 கூட இருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்போ 6லிருந்து 7 வரை முதிர்ச்சி அடைந்தவர்களோட அந்த கவன வீச்சு வந்து காணப்பட வரக்கூடியதா வந்து இருக்கும். 8 வரலும் கூட வந்து இருக்கலாம். குழந்தைகளா இருந்தா 4 முதல் 5 வந்து கவன வீச்சு வந்து இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ 6 முதல் 7 அல்லது 8ன்னு கொடுத்தாலும் ஆப்ஷன்ல எடுத்துக்கோங்க. கவனமும் ஆர்வமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என குறிப்பிட்டவர். எப்படி ஒரு நாணயத்துல
ஹெட் ஆர் டெல் ரெண்டுமே இருக்குமோ அதே போல கவனமும் ஆர்வமும் சேர்ந்து இணைந்துதான் செயல்படக்கூடியது, ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா ராஸ் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாருங்க. இப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஏற்கனவே ராஸ் ஒரு கூற்று நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? சோ கவனம் அப்படின்றது ஒரு தெளிவான கருத்துக்கள் அடைய மனத்தின் முன் வைப்பது அப்படின்னு சொன்னாலும் ராஸ்ன்னு பார்த்தோம். அதே போல நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ராஸ் தான். அடுத்து 13வது கேள்வி. ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம், கவனம் என்பது ஆர்வத்தின் செயல் வடிவம் என கூறியவர். சோ ஆர்வமே, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்வமே கவனத்தோட வேற ஒரு வடிவம் தாங்க. அது வந்து ஆர்வத்தோட ஒரு செயல் வடிவம் தான் வந்து கவனம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்லவர் யார் அப்படின்னா மக்டுகல். மக்டுகல் தான் அந்த கூற்றை வந்து சொல்றாரு. சோ ஆர்வத்தோட செயல் வடிவம் தான் வந்து கவனம். கவனச்சிதறல் எனும் வார்த்தையை வரையறுத்தவர் யார்? கவனச்சிதறல் அப்படின்ற வார்த்தையை வந்து யார் வந்து வரையறுக்கிறார் அப்படின்னா HR பாட்டியா. HR பாட்டியா அப்படின்றவர் தான் வந்து அந்த கவனச்சிதறல் அப்படின்ற வேர்டை வந்து என்ன பண்றாருங்க பயன்படுத்துறாரு. தொடர்ந்து ஒரு பொருளின் மீது டேஷ் வினாடிகளுக்கு மேல் நமது கவனத்தை செலுத்த இயலாது. ஸோ தொடர்ச்சியா நீங்க ஒரு பொருள் மீது எவ்வளவு வினாடிக்கு மேல கவனம் செலுத்த முடியாது அப்படின்னா 10 வினாடிக்கு மேல் உங்களுடைய கவனத்தை செலுத்த இயலாது. எவ்வளவு வினாடிக்கு மேல? 10 வினாடிக்கு மேல். பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்களை கண்டறிய உதவும் சோதனை கருவி. ஸோ பார்வை கவனம், பார்வை கவனத்துல ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சோதனை கருவி பயன்படுது. அது என்ன கருவி அப்படின்னா மேஷன் தட்டு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். மேஷன் தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்கள். ஓகேங்களா? ஸோ பார்க்கறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாறுதல்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மேஷன் தட்டு பயன்படுது. ஒரே நேரத்தில் இரு செயல்களில் கவனம் செலுத்துவதை குறிப்பதே கவன பிரிவாகும் என கூறியவர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே நேரத்துல 2 செயல்கள் மேல கவனம் செலுத்துவாங்க. ஓகேங்களா? சோ பேசினே வந்து கூட பின்னுவாங்க, பேசினே துணி தைப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரே நேரத்துல 2 செயல்கள் மேல கவனம் செலுத்துறதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கவன பிரிவு அல்லது கவன பகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இதை சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க? வுட்வர்ட். யாருங்க? வுட்வர்ட் அப்படின்றவர் தான் இதை சொல்றாரு, கவன பகுப்பு கவன பிரிவை பத்தி. முதலில் கவனவீச்சு சோதனை யாரால் நடத்தப்பட்டது? சோ முதல்ல கவனவீச்சு சோதனையை வந்து யார் நடத்துறாரு அப்படின்னா ஹாமில்டன். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஹாமில்டன் அப்படின்றவர் தான் வந்து முதல்ல கவனவீச்சு சோதனையை வந்து என்ன பண்றாரு, நடத்துறாரு. கவர்ச்சி அல்லது அக்கறை மறைமுக கவனமாகும். ஒரு பொருள் மேலேயோ இல்ல ஏதோ ஒரு ஆள் மேலேயோ நம்மளுக்கு கவர்ச்சியோ ஒரு அக்கறையோ வருது அப்படின்னா அது ஒரு வகையான மறைமுக கவனம் தான். கவர்ச்சி செயற்படும் போது கவனமும் தோன்றுகிறது என கூறியவர் யாருங்க? மக்டுகல். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ கவர்ச்சி அல்லது அக்கறைன்றது ஒரு மறைமுக கவனம் தான். கவர்ச்சி செயற்படும் போது நம்மளுக்கு என்ன தோன்றுது, கவனமும் தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா மக்டுகல் வந்து தோன்றுது. இப்போ எந்த பொருள் நம்மளுக்கு கவர்ச்சி ஏற்படுதோ, ஒரு ஆக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு தலைவரா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பொருள் மேல நம்மளுக்கு கவர்ச்சி ஏற்படும். அது மேல நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவளோட கவனத்தை செலுத்துவோம்னு சொல்லிட்டு யார் சொல்றாருங்க? மக்டுகல் சொல்றாரு. அடுத்து 20வது கேள்வி. 2ஆம் உலகப் போரில் விமானப்படை விமானிகளுக்கு டாசிஸ்டாஸ்கோப் கருவி மூலம் பயிற்சி அளித்தவர் யார்? இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா டாசிஸ்டாஸ்கோப் கருவி மூலமா என்ன பண்ண முடியும், நம்ம கவனவீச்சை வந்து கண்டறிய முடியும் பார்த்தோம். அந்த கருவி மூலமா வந்து விமான வீச்சு அந்த விமானிகளுக்கு வந்து யார் பயிற்சி அளிக்கிறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருங்க? சாமுவேல் ரென்ஷா. பி தான் இதுக்கான ஆன்சர். சாமுவேல் ரென்ஷா அப்படின்றவர் தான் வந்து 2ஆம் உலகப் போர்ல வந்து விமானப்படை விமானிகளுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறாரு. அடுத்து 21வது கேள்வி. டேஷ் நினைவில் இருக்கும் போது நம் முன்னால் இருக்கும் கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களுடன் பொருந்துவதற்கு காலப்போக்கில் படிப்படியாக நிர்ணயிக்கப்படும். ஸோ எது வந்து நம்மளுக்கு நினைவில் இருக்கப்போ நம்ம படிப்படியாக நிர்ணயிக்கணும் அப்படின்னா சிதைவுகள். ஓகேங்களா? ஸோ சிதைவுகள் நினைவில் இருக்கும்போது தான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும், எண்ணங்களா இருக்கட்டும், அது பொருந்துவதற்கு காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணுவோம், படிப்படியாக வந்து நிர்ணயிப்போம். இது வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சிதைவுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதிர்ச்சியடைந்த ஒருவனின் கவனவீச்சு எவ்வளவாக இருக்கும்? முதிர்ச்சியடைந்த ஒருவரோட கவனவீச்சு எவ்வளவாக இருக்கும்? ஓகே, இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். 6 முதல் 7 வரை இருக்கும். அடுத்து, கடந்த கால அனுபவம் மனநிலை ஆயத்த நிலையின் அடிப்படையில் அமைவது எது? ஸோ கடந்த காலத்தில் நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும், ஒரு அது மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆயத்த நிலையில வந்து இருப்போம். அதன் அடிப்படையில வந்து அமையக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலன்காட்சி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கடந்த கால அனுபவம், அதுக்காக நமக்கு ஏற்பட்ட மனநிலை, அதுக்காக நம்ம ஒரு ஆயத்த நிலையில இருப்போம். ஸோ இதன் அடிப்படையில் அமையக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா புலன்காட்சி தான் வந்து அதன் அடிப்படையில் அமையக்கூடியதா வந்து இருக்கு. அடுத்து 24வது கேள்வி. புலன்களின் வழியாக புறத்தே உள்ள பொருட்கள், நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை பற்றி அறிவினை பெறும் செயல்முறையே புலன்காட்சி ஆகும் என கூறியவர்.
ஸோ புலன்கள் வழியா தான், புலன்கள் ஐம்புலன்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஐம்புலன்கள் வழியா நம்மளோட வேர்ல்டு உலகத்துல வெளியே இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும், ஏதோ ஒரு பொருட்களா இருக்கட்டும், அதை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க ஒரு செயல்முறை தான் வந்து நம்ம சொல்றோம் புலன் காட்சின்னு சொல்றோம். ஸோ புலனை வச்சு காட்சியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றோம். அதை தான் என்ன சொல்றாருன்னா ஸ்டேக்னர் மற்றும் கார்வுஸ்கி சொல்றாருங்க. ஏதான் இதுக்கான ஆன்சர், ஸ்டேக்னர் மற்றும் கார்வுஸ்கி. வெளி உலக விவரங்களை அறிந்து கொள்ள வழிவகுப்பது புலன் உணர்வுகளாகும் என கூறியவர். வெளி உலக விவரங்களை அறிந்து கொள்ள, ஓகேங்களா. ஸோ வெளியில என்ன நடக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு வழிவகுக்கிறதா வந்து இந்த புலன் உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க, மர்ஃபி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். மர்ஃபி தான் வந்து என்ன பண்றாரு, அதை வந்து குறிப்பிடுறாரு. வெளி உலக விவரங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடியதான் வந்து புலன் உணர்வுகள்னு மர்ஃபி சொல்றாரு. அடுத்து, நம்மை சுற்றி உள்ள பொருட்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கான அமைப்பு செயல்முறையை புலன்காட்சி என கூறியவர். ஸோ நம்மளது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி கருத்துக்களாக தான் இருக்கும். வெளி உலக விவரங்கள் சொல்லியிருப்பாங்க. வெளி உலக விவரங்கள்னா மர்ஃபி. இங்க பார்த்தீங்கன்னா புற உலகம் சொல்லியிருப்பாங்க. புறத்தே உள்ளன்னு சொன்னா யாருங்க, ஸ்டாக்னர் மற்றும் கார்விஸ்கி. இங்க என்ன சொல்றாங்க, நம்ம சுற்றி உள்ள பொருட்கள், நம்ம சுற்றி உள்ள பொருட்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னாங்கன்னா ஹென்ரி ஜிகார்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டு வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்துச்சுன்னா நீங்க அதை வச்சு ஆப்ஷன் வந்து எடுத்துடலாம். ஹென்ரி ஜிகார்ட் அப்படின்றவர் தான் நம்ம சுற்றி உள்ள பொருட்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு செயல்முறை புலன்காட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து, புலன்காட்சியில் எத்தனை கூறுகளை கொண்டது என மர்ஃபி குறிப்பிடுகிறார். இப்பதான் பார்த்தோம் மர்ஃபி என்ன சொல்றாரு, வெளி உலக விவரங்களை அறிஞ்சிக்கிறது தான் புலன்காட்சின்னு சொல்றாரு. அப்படி மர்ஃபி எத்தனை வகையான கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 4 வகையான கூறுகள் இருக்குன்னு சொல்றாரு. ஸோ புலன்காட்சியில மர்ஃபி எத்தனை வகையான கூறுகள் சொல்றாருங்க, 4 வகையான கூறுகள் சொல்றாரு. அதாவது சென்சியேஷன், நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தால் நம்மளுக்கு ஏற்படக்கூடியது, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முந்தைய அனுபவங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் செட், நம்மளோட மனநிலை. இந்த 4 வகையில் தான் வந்து புலன்காட்சி வந்து கூறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மர்ஃபி வந்து குறிப்பிடுறாரு. ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது. ஸோ ஏதோ ஒரு பொருளை நம்ம வந்து பார்க்குறோம், அந்த தூண்டலை நம்ம தவறா புரிஞ்சு கொள்றோம். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய தூண்டல் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா திரிபு காட்சி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. பி தான் இதுக்கான ஆன்சர். இலூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், திரிபு காட்சி. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல உண்மையிலேயே தூண்டல் இருக்கும், ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிறப்ப என்னவா நினைச்சுப்போம், தவறா புரிஞ்சுப்போம். அதை தான் வந்து திரிபு காட்சி, இலூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இரவு நேரத்தில் கயிற்றை பாம்பு என எண்ணுதல். ஸோ நைட்ல நம்ம பாக்குறப்ப என்ன பண்ணுவோம், கீழே ஒரு கயிறு இருக்கும், அதை பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், பயந்துடுவோம். அது எதில் அடங்கக்கூடியது அப்படின்னா பார்வை திரிபு காட்சி. ஏன்னா அந்த இடத்துல உண்மையான பொருள் இருக்கு, உண்மையான ஒரு கயிறு இருக்கு, ஆனா அதை நம்ம தவறா பாம்புன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா அது என்ன திரிபு காட்சிங்க, பார்வை திரிபு காட்சியில தான் வந்து அது வரக்கூடியதா வந்து இருக்கும். ஓகேங்களா. திரிபு காட்சி கருவி யாரால் உருவாக்கப்பட்டது? ஸோ திரிபு காட்சி கருவி மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும், திரிபு காட்சியை வந்து அளந்தறிய முடியும். அது யார் உருவாக்குறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லர் லயர். யாருங்க, முல்லர் லயர் அப்படின்றவர் தான் வந்து இந்த திரிபு காட்சி கருவியை வந்து உருவாக்குறாரு, முல்லர் லயர். அடுத்து 30வது கேள்வி பாருங்க. ஆய்விற்கு உட்படும் நபர் முல்லர் லயர் கருவியிலிருந்து எவ்வளவு தொலைவில் அமர வேண்டும்? ஸோ நம்ம திரிபு காட்சி கருவியை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம், முல்லர் லயர் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க ஒருத்தரை வச்சு இந்த திரிபு காட்சி ஆய்வு செய்றீங்க அப்படின்னா அந்த முல்லர் லயர் கருவியிலிருந்து அந்த ஆய்வுக்கு உட்படக்கூடிய நபர் எவ்வளவு தொலைவில் அமரணும் அப்படின்னா 1 மீட்டர் தொலைவில் அமர வேண்டும். எவ்வளவுங்க, 1 மீட்டர் தொலைவில் வந்து அமரணும். அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர். முல்லர் லயர் கருவி ஆய்வில் மொத்த சராசரி எதற்கு மேல் இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும்? ஸோ இதை வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டீங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு மொத்த சராசரியை கணக்கிடுறீங்க, அது 5 சென்டிமீட்டரை தாண்டிடுச்சு, அந்த மொத்த சராசரி 5 சென்டிமீட்டரை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்க கட்டாயம் என்ன பண்ண ஆகணும், மருத்துவரை அணுக வேண்டும். அடுத்து, பாலைவனத்து காணல் நீர், பேய்கள் பற்றிய கருத்துக்கள் ஆகியவை எதில் அடங்கும்? ஸோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய காணல் நீர், பேய்கள் பற்றி, இது எல்லாமே என்னன்னா இல்பொருள் காட்சி. அதாவது இல்லாத ஒரு பொருளை நம்ம இருக்கிறதா வந்து நம்ம வந்து யோசிப்போம். அதனால அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இல்பொருள் காட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சீதா வந்து இதுக்கான ஆன்சர், இல்பொருள் காட்சி. புலன்காட்சியை முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் இல்லாமலே அப்பொருளை பற்றி உணர்தல். ஸோ புலன்காட்சி முதல்ல நம்மளுக்கு வந்திருக்குங்க, ஆனா அந்த பொருள் இப்ப இருந்திருக்காது. இல்லாமலே நம்ம என்ன பண்றோம், அதை பத்தி நம்ம உணர்வோம். அப்படி உணரக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சாயல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். நான் சொல்றோம் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம், இமேஜினேஷன் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்ததை இப்ப மனத்துக்கு முன்னால கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை பத்தி யோசித்து பார்ப்போம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சாயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். 34வது கேள்வி பாருங்க. குழந்தைகளின் சிந்தனைகளில் எத்தகைய சாயல்கள் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ குழந்தைகளோட சிந்தனைகள்ல எத்தகையான அந்த சாயல்கள் வந்து உருவாக்கும் அப்படின்னா
புலனீடான சாயல்கள், அதாவது கான்கிரீட் இமேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உருவாகக்கூடியதா வந்து இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குழந்தைகளோட சிந்தனைகள்ல எத்தகைய சாயல்கள் உருவாகுது அப்படின்னா புலனீடான சாயல்கள் தான் வந்து உருவாகுது. இதே வயது வந்தவர்களுக்கு ஒரு அடல்ஸா இருந்தா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொற்சாயல்கள், அதாவது வெர்பல் இமேஜஸ் வந்து உருவாகக்கூடியதா வந்து இருக்கும். இது 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 35வது கேள்வி பாருங்க. புலன்காட்சியின் அடுத்த நிலை. சோ புலன்காட்சியோட அடுத்த நிலை என்னவா மாறும் அப்படின்னா பொதுமை கருத்து உருவாதல். பீதாங்க இதுக்கான ஆன்சர். சோ புலன்காட்சி ஏற்பட்டுச்சு, புலன்காட்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நிலை உருவாக்கும் அப்படின்னா அதுல இருந்து ஒரு பொதுமை கருத்து வந்து என்ன பண்ணக்கூடியதா இருக்கும், உருவாக்கக்கூடியதா வந்து இருக்கும். பொதுமை கருத்து உருவாதல். சோ கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு உங்களுக்கு உருவாகும். பொதுமை கருத்து கற்பித்தலுக்கான வழிமுறைகளை உருவாக்கியவர் யார்? சோ பொதுமை கருத்தை வந்து எப்படி கற்பிக்கலாம், அந்த பொதுமை கருத்தை வந்து கற்பித்துக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு யார் உருவாக்குறாரு அப்படின்னா டிசெக்கோ. யாருங்க? சீதா இதுக்கான ஆன்சர். டிசெக்கோ அப்படின்றவர் தான் வந்து இதுக்கான அந்த வழிமுறைகளை வந்து உருவாக்குறாரு. பொதுமை கருத்து எத்தனை நிலைகளில் உருவாகிறது பாருங்க. புலன்காட்சிக்கு அடுத்தபடியானதான் பொதுமை கருத்துன்னு பார்த்தோம். அதுக்கான அந்த வழிமுறைகளை யார் உருவாக்குறாருன்னு பார்த்தோம், டிசெக்கோ உருவாக்குறாரு. அப்படி பொதுமை கருத்து எத்தனை நிலைகள்ல உருவாகுது அப்படின்றத வந்து அடுத்த கேள்வி. அப்படி பொதுமை கருத்து எத்தனை நிலைகள்ல உருவாகுறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5 நிலைகள்ல வந்து உருவாகுதுங்க. ஒன்று பெர்செப்ஷன், ஃபர்ஸ்ட் புலன்காட்சி தான். அதுக்கப்புறம் கம்பாரிசன், நம்ம ஒப்பு நோக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலைசேஷன், அதாவது அதை வந்து பொதுமைப்படுத்துறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்டிராக்ஷன், அதை வந்து அதுல தனிமையான விஷயங்களை வந்து எடுக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கான நேமிங் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்றது. ஓகேங்களா? அப்ப 5 நிலைகள்ல தான் வந்து பொதுமை கருத்து வந்து உருவாகுது. அடுத்து 38வது கேள்வி பாருங்க. பொதுமை கருத்து உருவாதல் சோதனை கருவி யாரால் உருவாக்கப்பட்டது? சோ பொதுமை கருத்தில் உருவாவதற்கு ஒரு சோதனை கருவி வந்து உருவாக்குறாங்க. அப்படி பொதுமை கருத்து உருவாவதற்கான அந்த சோதனை கருவியை உருவாக்கியவர் யார்? சூப்பர். யாருங்க? கன்சன் ஹெப்மேன். கன்சன் ஹெப்மேன் அப்படின்றவர் தான் பொதுமை கருத்து உருவாவதற்கான ஒரு சோதனை கருவியை வந்து உருவாக்குறாரு. அடுத்து 39வது கேள்வி. இந்த கன்சன் ஹெப்மேன் பொதுமை கருத்து உருவாதல் சோதனை கருவியில் எத்தனை மரக்கட்டைகள் உள்ளது? நான் அதை ஏன் மறுபடியும் டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அது ரிஜிஸ்டர் ஆகணும். அப்ப கன்சன் ஹெப்மேன் அப்படின்றவர் பொதுமை கருத்து உருவாதல் சோதனை கருவியை செஞ்சிருக்காருன்றது உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகணும்ன்றதுனால நான் திருப்பி டைப் பண்ணியிருக்கேன். எத்தனை மரக்கட்டைகள் வந்து அதில் காணப்படக்கூடியதா இருக்கு அப்படின்னா 22 மரக்கட்டைகள் வந்து அதில் காணப்படுங்க. எத்தனை மரக்கட்டைகள்? 22 மரக்கட்டைகள் இருக்கும். அதை 6 குழுக்களா பிரிச்சு அது பிரகாரம் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அறிதிறன் வளர்ச்சி எனும் கருத்தை கூறியவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். நம்மளுக்கு டாபிக்கே இதான், யூனிட் 2. அறிதிறன் வளர்ச்சி அப்படின்ற கருத்தை வந்து யார் சொல்றாருங்க? பியாஜே. அறிதிறன் வளர்ச்சினாலே நம்மளுக்கு யார் தான் ஞாபகம் வரணும்? பியாஜே ஞாபகம் வரணும். ஓகேங்களா? அறிதிறன் வளர்ச்சின்ற கோட்பாட்டை சொன்னவர் பியாஜே. அறிவு வளர்ச்சியானது பல்வேறு வயதில் முதிர்ச்சி அடைகிறது. ஸோ அறிவு வளர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்காதுங்க. அவங்களோட வளர்ச்சி அடைய அடைய, அவங்களோட வயது அடைய அடைய அந்த அறிதிறன் வளர்ச்சி வந்து என்ன ஆகுது, அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா தஸ்டன் சொல்றாருங்க. ஓகேங்களா? அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். அப்போ அறிவு வளர்ச்சி பத்தி சொன்னவர் பியாஜே, பல்வேறு வயதுல வந்து பல்வேறு விதமான அறிவு வளர்ச்சி இருக்குன்னு சொல்றவர் வந்து தஸ்டன். இடம் பற்றிய அறிவு, பகுத்தறிவு போன்றவை எந்த வயதில் முதிர்கிறது? சோ ஒரு இடத்தை பற்றிய அறிவா இருக்கட்டும், அதே போல பகுத்தறிவா இருக்கட்டும், இது எந்த வயதுல வந்து அவங்களுக்கு முதிர்வடையக்கூடியதா இருக்கும் அப்படின்னா 14ஆம் வயது. பீதாங்க இதுக்கான ஆன்சர். சோ 14வது வயதுல வந்து அவங்களுக்கு முதிர்வடையக்கூடியதா இருக்கும். நினைவாற்றல், எண்கள் பற்றிய அறிவு எந்த வயதில் முதிர்கிறது? நினைவாற்றல் மற்றும் எண்கள் பற்றிய வயது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16வது வயதுல வந்து அவங்களுக்கு முதிர்வடையக்கூடியதா வந்து இருக்கும். குழந்தையின் முதல் 15 ஆண்டுகளில் அறிவு வளர்ச்சியில் எத்தனை நிலைகள் உள்ளதென பியாஜே குறிப்பிடுகிறார்? சோ முதல் 15 வயசுல 4 வகையான நிலைகளை ஒரு குழந்தை கடந்துதான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பியாஜே வந்து அடிச்சு சொல்றாருங்க. ஓகேங்களா? எத்தனை வகையான நிலைகளை சொல்றாரு? 4 வகையான நிலைகளை வந்து முதல் 15 வயதுல பியாஜே வந்து குறிப்பிடுறாரு. அப்படி பியாஜேவோட அறிதிறன் வளர்ச்சியில குறிப்பிடக்கூடியதுல தவறானது எது? சோ 4 சொல்றாருன்னு நம்ம மேல பார்த்துட்டோம். அதுல எது தவறா இருக்கு அப்படின்றத இங்க பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது புலனியக்க நிலை, சென்சரி மோட்டர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்ததுல இருந்து 2 வயது வரை. முன் செயல்பாட்டு நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ல இருந்து 7 வயது. திட்டமிட்ட செயல்முறை கான்ஸ்டன்ட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ல இருந்து 12 வயது வரை. முயற்சி செயல்முறை இல்லைங்க, முறையான செயல்முறை அப்படின்னு வரும் 12 வயதிற்கு மேல். அப்ப டி தான் இங்க வந்து தவறா இருக்கு. அப்போ புலனியக்க, முன் செயல்பாட்டு, திட்டமிட்ட, அப்புறம் முறையான, இந்த 4 ஸ்டேஜ் தான் வந்து சொல்றாரு. இதுல அந்த வயதுல வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஏன்னா ஆதர்ஸ் புக்கை பொறுத்து அது சேஞ்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அது நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து 46வது கேள்வி.
ஒரு குழந்தை ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அக்குழந்தை அப்பொருளை கையாள வேண்டும் என கூறியவர். ரொம்ப முக்கியமான கூற்றுங்க. ஒரு குழந்தை ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைய அந்த பொருளை முதல்ல கையாள விடுங்க. அந்த குழந்தை அந்த பொருளை கையாண்டாதான் அந்த பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும். யார் சொல்றாருங்க? பியாஜே தான் சொல்றாரு. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர், பியாஜே. 47வது கேள்வி. அடிப்படை நினைவு என்பது பியாஜேயின் எந்த வளர்ச்சியில் அடங்கும்? அடிப்படை நினைவு, சோ அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த நிலையில அடங்குது அப்படின்னா புலனியக்க நிலை. அதாவது பிறந்ததுல இருந்து முதல் 2 வயது வரை இதுலதான் வந்து அடிப்படை நினைவு வந்து அடங்கக்கூடியதா வந்து இருக்கு. அதாவது சென்சரி மோட்டர் ஸ்டேஜ்ல வந்து அடங்கக்கூடியதா வந்து இருக்குங்க. தொட்டு உணரும் பருவம் என அழைக்கப்படுவது எது? எதுங்க? தொட்டு உணரும் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு எது அழைக்கப்படுதுன்னா அதே புலனியக்க நிலை, அதே சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் ஆன அதுதான் வந்து தொட்டு உணரும் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படக்கூடியதா இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல குழந்தை நீங்க எது கொடுத்தீங்கனாலும் அதை கையால பிடிச்சி வாயில் வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தான் வந்து இருக்கும். தொட்டு உணரக்கூடியதாக தான் வந்து இருக்கும். அப்போ தொட்டு உணரும் பருவம் அப்படின்னா புலனியக்கான செயல்நிலை தான் வந்து குறிக்குது. முற்சிந்தனை வளர்ச்சி நிலை என அழைக்கப்படுவது. 49வது கேள்வி பாருங்க. முற்சிந்தனை வளர்ச்சி நிலை என அழைக்கப்படுவது எது? அடுத்து பியாஜேவோட 2வது அந்த செயல்பாடான எதுங்க? முன் செயல்பாட்டு நிலை, அதாவது ஃப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னா எதை குறிக்குதுங்க? முன் செயல்பாட்டு நிலையை குறிக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்சிந்தனை வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. மொழி வளர்ச்சி துவங்குவது பியாஜேவின் எந்த வளர்ச்சியில் அடங்கும்? ஸோ எப்போ வந்து மொழி வளர்ச்சி வந்து குழந்தைக்கு துவங்குது அப்படின்னா முன் செயல்பாட்டு நிலையில தான் வந்து தொடங்குது. அதாவது ஃப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ல தான் வந்து தொடங்குது. அப்போ மொழி வளர்ச்சி அப்படின்றது எதில் தொடங்குது? முன் செயல்பாட்டு நிலையில் தொடங்குது. பி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த 51வது கேள்வி. முன் செயல்பாட்டு நிலை எத்தனை பிரிவுகளை கொண்டது? ஸோ இந்த முன் செயல்பாட்டு நிலை அதாவது ஃப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜை வந்து எத்தனை பிரிவுகளை கொண்டதா காணப்படுது அப்படின்னா 2 பிரிவுகளை கொண்டதா காணப்படுதுங்க. முன் செயல்பாட்டு நிலை வந்து 2 பிரிவு. அதாவது முதல்ல முன்கருத்து உருவாதல் 2ல இருந்து 4 வயது, அப்புறம் உள்ளுணர்வு 4ல இருந்து 7 வயது. ஏன்னா 2ல இருந்து 7 வயதுன்றது முன் செயல்பாட்டு நிலையா மொத்தமா சொல்றோம். அதை மறுபடியும் 2ஆ பிரிக்கிறோம். 2ல இருந்து 4 வயது வரணும் ஃப்ரீ கான்செப்ட் ஸ்டேஜ் ஆகும். அப்புறம் 4ல இருந்து 7 வயது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ஸ்டேஜ் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறுபடியும் 2 டைப்பா வந்து பிரிக்கிறாங்க. 52வது கேள்வி. புலனீடான செயல்நிலை மற்றும் பருப்பொருள் நிலை என அழைக்கப்படுவது எது? சூப்பர், எதுங்க? ஸோ பியாஜேவோட 3வது நிலையான அந்த திட்டமிட்ட செயல்முறை, அதாவது கான்ஸ்டன்ட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் ஆனதான் புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். இந்த பியாஜேல இருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தையின் தர்க்க ரீதியான சிந்தனையின் தொடக்க நிலை எது? ஸோ குழந்தை வந்து தர்க்க ரீதியா வந்து எப்போ வந்து சிந்திக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதேதான் திட்டமிட்ட செயல்முறை. அதாவது புலனீடான செயல்முறை, பருப்பொருள் செயல்முறை, திட்டமிட்ட செயல்முறை அப்படின்ற அதில் தான் வந்து என்ன உருவாகுதுங்க? தர்க்க ரீதியான சிந்தனை வந்து உருவாகுது. ஏன்னா அது 7ல இருந்து 12 வயதுக்குட்பட்ட பருவம். கருத்தியல் நிலை என அழைக்கப்படுவது எது? 54வது கேள்வி பாருங்க. கருத்தியல் நிலை என அழைக்கப்படுவது எது? சூப்பர், எதுங்க? லாஸ்டா இருக்கக்கூடிய ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு அழைக்கக்கூடிய கருத்தியல் நிலை, முறையான செயல்நிலை. ஸோ அந்த முறையான செயல்நிலை தான் வந்து 4th பாயிண்ட் பியாஜேவோடது. அதுதான் வந்து கருத்தியல் நிலை அப்படின்னு அழைக்கப்படுது, ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். 55வது கேள்வி. ஏன் எப்படி எனும் வினாக்களுக்கு உயர் சிந்தனை செய்து விடையளிப்பது டேஷ். ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற வினாக்களுக்கு உயர் சிந்தனை செய்து விடையளிப்பது வந்து எது? சூப்பர், எதுங்க? அதான் நம்ம கருத்தியல் நிலை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? முறையான செயல்முறை 12 வயதுக்கு மேல, அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய விஷயங்களை யோசிச்சு அதுக்கப்புறம் தான் உயர் சிந்தனையோட விடையளிப்பாங்க. அப்போ முறையான செயல்முறை தான் வந்து இதுல வரக்கூடியதா இருக்கும். இதுதான் கருத்தியல் நிலை. அடுத்த 56வது கேள்வி. பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சியில் 4 நிலைகள் எவ்வாறு கூறுகிறார்? ஸோ பியாஜேவோட அந்த அறிதிறன் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய 4 நிலைகளையும் வந்து இவர் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா இயற்கை வளர்ச்சி அட்டவணை அப்படின்னு சொல்றாருங்க. ஏன்னா இயற்கையாவே இந்த 4 நிலைகளையும் ஒரு குழந்தை கடந்து வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பியாஜே வந்து குறிப்பிடுறாரு. அதனால இயற்கை வளர்ச்சி அட்டவணை அப்படின்னு குறிப்பிடுறாரு. பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு யாருடையது? இது ரொம்ப முக்கியங்க. பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு அப்படின்ற கோட்பாடு யாருடையது? சூப்பர், யாருங்க? புருனருடையது. புருனருடைய கோட்பாடு தான் அந்த கோட்பாடு. ஏதா அதுக்கான ஆன்சர். பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு புருனர். புருனரின் பொதுமை கருத்து கோட்பாடுடன் தொடர்பற்றது எது? ஸோ புருனரோட பொதுமை கருத்து கோட்பாடுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் 3 விதமா சொல்லியிருப்பாரு. ஒன்று செயல்படு நிலை, எனாக்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து ஐகானிக், அதாவது உருவக நிலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து குறியீட்டு நிலை, சிம்போலிக் சொல்லியிருப்பாரு. அப்போ முன்பின் மாற்றம் அதுல வராது. இது 3 மட்டும் தான் வந்து புருனரோட பொதுமை கருத்து கோட்பாடுல வரக்கூடியது. புருனர் கூறும் குறியீடுகளை அதிகம் பயன்படுத்தும் விரிவுரை முறை.
ஸோ புருனர் வந்து அதிகமா எந்த விரிவுரை முறையை வந்து பயன்படுத்துறதா வந்து சொல்றாரு அப்படின்னா, உயர்நிலை பள்ளிகள்ல தான் வந்து விரிவுரை முறை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு புருனர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? எங்க உயர்நிலை பள்ளிகள்ல தான் வந்து என்ன பண்ணணும், இந்த விரிவுரை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும்னு யார் சொல்றாரு? புருனர் வந்து குறிப்பிடுறாரு. 60வது கேள்வி. பொதுமை கருத்து உருவாவதில் கிளவுஸ் மேயர் எத்தனை நிலைகளை கூறியுள்ளார்? பாருங்க, கிளவுஸ் மேயரும் வந்து இந்த பொதுமை கருத்து உருவாவதை பத்தி என்ன பண்ணியிருப்பாருங்க, கருத்து சொல்லியிருப்பாரு. அதுல எத்தனை நிலைகள்ல வந்து பொதுமை கருத்து உருவாகுதுன்னு இவர் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 நிலைகள்ல வந்து பொதுமை கருத்து உருவாகுதுன்னு இவர் சொல்றாரு. யாரு? கிளவுஸ் மேயர். கிளவுஸ் மேயர் வந்து 4 நிலைகளில் பொதுமை கருத்து உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. கற்பனை பெரும்பாலும் நமது ஊக்கத்தின் அடிப்படையிலான செயல்களையே வெளிப்படுத்தும் என கூறியவர். சோ கற்பனை உருவாகுது இல்லைங்களா, நம்மளுக்கு ஊக்கம் எதுல நம்மளுக்கு ஊக்கம் அதிகமா இருக்குதோ அதன் அடிப்படையான செயல்பாடுகள்ல தான் வந்து கற்பனை உருவாகும் சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா, யாருங்க? மெக்லிலேண்ட் சொல்றாருங்க. மெக்லிலேண்ட் தான் வந்து இதை குறிப்பிடுறாரு, நம்ம ஊக்கத்தின் அடிப்படையில் கற்பனை உருவாகும் அப்படின்னு. விஞ்ஞானியின் கற்பனை எதில் அடங்கும்? சோ ஒரு விஞ்ஞானி வந்து கற்பனை பண்றாரு அப்படின்னா அந்த கற்பனை எதில் அடங்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னா, பிராக்மெட்டிக்கல் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயன் வழி கற்பனை. இது வந்து ஒரு கட்டுப்பாடுகளுடன் கூடியதா இருக்கும். அதே போல வந்து பார்த்தோன்னா அது நம்மளுக்கு வந்து பயன்படக்கூடியதா வந்து இருக்குங்க. ஓகேங்களா? அது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பயன்படக்கூடியதா வந்து இருக்கும். அதனாலதான் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பயன் வழி கற்பனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விஞ்ஞானியோட கற்பனைனா பயன் வழி கற்பனை. அப்ப ஏதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து, பியாஜே எத்தனை வகையான கற்பனைகளை குறிப்பிடுகிறார்? சோ பியாஜே குறிப்பிடக்கூடிய அந்த கற்பனைகள் எத்தனைங்க? சோ பியாஜே என்ன பண்றாரு? கற்பனை பத்தியும் கருத்து சொல்றாரு. எத்தனை வகையான கற்பனைகள் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு பியாஜே சொல்றாரு அப்படின்னா, 2 வகையான கற்பனைகளை வந்து பியாஜே வந்து குறிப்பிடுறாரு. அப்ப பியாஜே குறிப்பிடக்கூடிய கற்பனைகள் 2. அறுபத்தி 4வது கேள்வி பாருங்க. மொழி வளர்ச்சியில் உயிரியல் காரணிகள் முக்கிய பங்காற்றுகிறது என கூறியவர். சோ ஒருத்தருக்கு மொழி வளர்றதுக்கு அங்க வந்து உயிரியல் காரணிகள் வந்து மிக முக்கியமானதா இருக்கு. உயிரியல்னா அவங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய அந்த உயிரியல் காரணிகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீன்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பயன்படுது. அப்போ ஒரு மொழி வளர்ச்சிக்கு உயிரியல் காரணிகள் மிக முக்கியமாக பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா, நியோம் சோம்ஸ்கி. யாருங்க? சோம்ஸ்கி அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து குறிப்பிடுறாரு. அப்ப ஏதாவதுக்கான ஆன்சர். உலகில் மொழிகள் யாவற்றுக்கும் பொதுவான சில பண்புகள் உள்ளன. இது நிறைய முறை பார்த்துட்டோம். ஸோ இதுவும் யார் சொல்றாருங்க? சோம்ஸ்கி அப்படின்றவர் தான் வந்து இந்த கூற்றையும் வந்து சொல்றாரு. உலகத்துல இருக்கிற மொழி எல்லாருக்கும் பொதுவா சில பண்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சோம்ஸ்கி சொல்றாரு. அடுத்த 66வது கேள்வி. சிந்தனைக்கு ஒரு கருவியாக செயல்படுவது எது? ஸோ நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு கருவியா, ஒரு டூலா எது இருக்கு அப்படின்னா மொழி தாங்க இருக்கு. ஸோ மொழியின் அடிப்படையில் தான் நம்ம சிந்திக்க முடியும். அப்ப சிந்தனைக்கு ஒரு கருவியாக செயல்படக்கூடியது மொழி. 67வது கேள்வி. குழந்தைகளின் மொழி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது எது? ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு மொழி நல்லா வளரணும், குழந்தை வந்து மொழித்திறன் நல்லா இருக்கணும் அப்படின்னா பின்பற்றுதல் மற்றும் வலுப்படுத்துதல். எதுங்க? குழந்தை வந்து என்ன பண்ணணும்? முதல்ல பேசுறவங்களை பின்பற்றணும், அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை வலுப்படுத்த வைக்கணும். அப்படி பின்பற்றுதல் வலுப்படுத்துதல் மூலமா தான் ஒரு குழந்தை வந்து மொழி வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்த 68வது கேள்வி. மொழியும் சிந்தித்தலும் தனித்தனியாக 2 வேறுபட்ட அடிப்படையில் இருந்து எழுவன, இவை இரண்டின் இணைப்பும் முழுமையானது என்று. இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க மொழியும் சிந்தித்தலும் தனித்தனியா நினைச்சிட்டு இருக்கீங்க, தனித்தனியா வருது, அது ரெண்டும் வந்து முழுமையானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாருங்க. யாரு? வைகாட்ஸ்கி. ஏதாவதுக்கான ஆன்சர். இவர் வந்து அப்போ மொழியும் சிந்தனையும் தனித்தனியானது அப்படின்னு சொல்லிட்டு வைகாட்ஸ்கி குறிப்பிடுறாரு. சிந்தனையின் எல்லையே மொழியை நிர்ணயிக்கிறது. ஸோ எந்த எல்லை, சிந்தனையோட எல்லை தான் வந்து மொழியை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா ஓஃப் அப்படின்றவர் தான் சொல்றாரு. பீதா அதுக்கான ஆன்சர். ஒரு சிந்தனையோட எல்லை தாமா மொழியே, அதுக்கு மேல மொழியை வச்சு நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சிட்டாரு. அடுத்து, சிந்தித்தலின் முதல் படி எது? சிந்தித்தலின் முதல் படி எது? ஸோ சிந்தித்தலோட முதல் படி எதுங்க? புலன்காட்சி. சிந்தித்தலோட முதல் படியே புலன்காட்சி தான். அடுத்து 71வது கேள்வி. சிந்தனை என்பது கருத்துக்களை மறுசீரமைப்பதாகும் என கூறியவர். சிந்தனை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கருத்துக்களை வந்து ஒரு மறுசீரமைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலஸ்னிக். கோலஸ்னிக் தான் வந்து அதை குறிப்பிடுறாருங்க. பீதா இதுக்கான ஆன்சர். சிந்தனை அப்படின்றது கருத்துக்களை மறுசீரமைப்பு வந்தா அப்ப கோலஸ்னிக். சிந்தனை என்பது ஒரு பிரச்சனையை தீர்த்ததற்கான மன ஆராய்ச்சி. ஸோ சிந்தனை என்னன்னா, நம்மளுக்கு முன்ன ஒரு பிரச்சனை இருக்க போது அதை சீக்கிரத்துக்கு ஒரு மன ஆராய்ச்சி, நம்ம மன ஆராய்ச்சி ஏற்படுத்துறோம். அந்த மன ஆராய்ச்சி தான் அப்படின்னு சொன்னவர் வந்து வுட்வர்த். ஓகேங்களா? வுட்வர்த் தான் வந்து மன ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றாரு. சிந்தனை என்பது அறிவாற்றல் சார்ந்த மனநிலை. சிந்தனை அப்படின்றதுங்க
அறிவாற்றல் சார்ந்த மனநிலைன்னு சொன்னவர் ராஸ். ஓகேங்களா? அப்ப அறிவாற்றல் சார்ந்த மனநிலைன்னு சொன்னவர் யார் சொல்றாருன்னா ராஸ் தான் வந்து குறிப்பிடுறாரு. சிந்தனையின் கருவிகளுடன் தொடர்பற்றது எது? ஸோ சிந்தனையோட கருவிகளா வந்து 4 சொல்லப்படுதுங்க. இமேஜஸ் பிம்பங்கள், அப்புறம் கான்செப்ட்ஸ் அதாவது கருத்துக்கள், அப்புறம் சிம்பிள்ஸ் குறியீடுகள், அப்புறம் மொழி லாங்குவேஜ். ஓகேங்களா? அப்போ வயது அப்படின்றது வராது, இங்க மொழின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 75வது கேள்வி. சிந்தனை எத்தனை வகைப்படும்? சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகைப்படுங்க? சிந்தனை 4 வகைப்படும். சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா 4 வகையா வந்து பிரிக்கப்படுது. அதாவது புலன்காட்சி சிந்தனை, பொதுமை கருத்து சிந்தனை, குவி சிந்தனை, விரி சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா வந்து பிரிக்கப்படுது. உருவாக்கும் சிந்தனை என அழைக்கப்படுவது எது? ஸோ உருவாக்கும் சிந்தனை கிரியேட்டிவ் திங்கிங் அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ட் திங்கிங் சொல்லக்கூடிய விரி சிந்தனை. விரி சிந்தனை தான் வந்து உருவாக்கும் சிந்தனை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து 77வது கேள்வி. ஒரு கேள்விக்கு அதற்கு தகுந்த சரியான ஒரே ஒரு விடை மட்டும் பெறுவதாகும். தூண்டலுக்கு ஒரு குறிப்பிட்ட தொடங்களை மட்டும் பெறுவது எவ்வகை சிந்தனை அப்படின்னா குவி சிந்தனை. ஓகேங்களா? சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான், அவள் தான்பா நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றது குவி சிந்தனை. அடுத்து துழாவி பார்க்கும் சிந்தனை என அழைக்கப்படுவது எது? துழாவி பார்க்கும் சிந்தனை என அழைக்கப்படுவது எது? சூப்பர். விமர்சன சிந்தனை. எதுங்க? விமர்சன சிந்தனை தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அழைக்கப்படுதுங்க? சாரி, பிரதிபலிப்பு சிந்தனை. சோ பிரதிபலிப்பு சிந்தனை தான் வந்து துழாவி பார்க்கும் சிந்தனை அழைக்கப்படக்கூடியது. துருவி பார்க்கும் சிந்தனை தான் வந்து விமர்சன சிந்தனைக்கு வரணும். ஓகேங்களா? அப்போ துழாவி பார்க்கும் சிந்தனை அப்படின்னா பிரதிபலிப்பு சிந்தனை. இங்க பாருங்க, விமர்சன சிந்தனையுடன் தொடர்பற்றது எதுன்னு பாத்தீங்கன்னா துருவி பார்க்கும் சிந்தனை, திறனாய்வு சிந்தனை, நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனை. இது எல்லாமே விமர்சன சிந்தனை, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு வந்து வரக்கூடியது. ஆக்க சிந்தனை வந்து அதுல வராது. ஓகேங்களா? ஏன்னா ஆக்க சிந்தனை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையான விரி சிந்தனையை குறிக்கக்கூடியதுதான். அப்ப டி தான் வந்து இங்க சரியான ஆன்சர். பக்கவாட்டில் தாவும் சிந்தனை கருத்து எனும் கூறியவர் யார்? பக்கவாட்டில் தாவும் சிந்தனை அப்படின்ற கருத்தை வந்து கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? டிஃபோனோ. டிஃபோனோ அப்படின்றவர் தான் வந்து இந்த பக்கவாட்டில் தாவும் சிந்தனை அப்படின்ற கருத்தை வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து த யூஸ் ஆஃப் லேட்ரல் திங்கிங் எனும் நூல் யாருடையது? த யூஸ் ஆஃப் லேட்ரல் திங்கிங் அப்படின்ற நூல் யாருடையது அப்படின்னா அதே டிஃபோனோ. இதில் தான் வந்து என்ன பண்றாரு, இந்த பக்கவாட்டில் தாவும் சிந்தனையை பத்தி என்ன பண்றாருங்க குறிப்பிடுறாரு. 82வது கேள்வி பாருங்க. உடனடியாக வெளிப்படையாக தெரியாத ஒரு பகுத்தறிவு சிந்தனையாக கருதப்படுவது. உடனடியாக வெளியே தெரியாதுங்க, ஆனா அது ஒரு பகுத்தறிவு சிந்தனை தான். அப்படி உடனடியாக வெளியே தெரியாத ஒரு பகுத்தறிவு சிந்தனை எதுனா இந்த பக்கவாட்டில் தாவும் சிந்தனை, அதாவது லேட்ரல் திங்கிங் தான் வந்து அப்படி கருதப்படுது. ஒருவர் சொற்களஞ்சி அறிவு குறைவாக இருந்தால் அது எதை பாதிக்கும்? ஒருத்தருக்கு வந்து அந்த அளவு சொற்களி அறிஞ்சு இல்லைங்க, புவர் வக்காபுலரியா அவருக்கு வந்து இருக்காரு அப்படின்னா அவருடைய எதை பாதிக்கும் அப்படின்னா அது வந்து சிந்தனையை பாதிக்கக்கூடியதாக வந்து இருக்கும். சீதா அதுக்கான ஆன்சர். 84வது கேள்வி. மொழிசார் மனைவியல் என்னும் சொல்லை பிரபலப்படுத்தியவர் யார்? மொழிசார் மனைவியல் அப்படின்ற வேர்டு யாரால் பிரபலப்படுத்தப்படுது அப்படின்னா ஆஸ்குட் மற்றும் செபியோக். யாருங்க? ஆஸ்குட் மற்றும் செபியோக் அப்படின்றவங்க தான் வந்து அதை வந்து பிரபலப்படுத்துறாங்க. சிந்தனை என்பது நமக்குள் எழும் பேச்சு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாசகங்குது. சிந்தனைனா நமக்குள்ள அந்த எழக்கூடிய பேச்சு தாங்க நம்ம சிந்தனையா வந்து வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா வாட்சன். வாட்சன் தான் சொல்றாரு. சிந்தனை அப்படின்றது நமக்குள் எழக்கூடிய பேச்சுன்னு சொல்லிட்டு வாட்சன் குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு மொழிக்கும் அடிப்படையான சூழ்நிலை அமைப்பு உண்டு. பல்வேறு மொழிகளின் மேற்பரப்பு அமைப்பில் ஒற்றுமை உள்ளது. இந்த வாசகத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தோம். எல்லா மொழிகளுக்கும் பொதுவான சில பண்புகள் இருக்குன்னு சோம்ஸ்கி சொல்லியிருப்பாரு. அதேதான் இதுக்கான ஆன்சர், சோம்ஸ்கி. 87வது கேள்வி. பகுத்தறிவு சிந்தனையானது குழந்தைகளிடம் 2 வழிகளில் தோன்றுகிறது. சோ பகுத்தறிவு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட 2 வழியில வந்து உருவாகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னா பியாஜே. யார் சொல்றாருங்க? பியாஜே தான் வந்து சொல்றாரு. தொகுத்தறிதல் ஆய்வுதிறன் விதிகாணும் சிந்தனை வயது எது? சோ தொகுத்தறிதல் ஆய்வுதிறனுக்கானும் ஒரு புதிய விதியை காணக்கூடிய சிந்தனை வந்து அதாவது இண்டக்டிவ் ரீசனிங் சொல்லுவாங்க. அது எப்பனா 7 முதல் 11 வயது, 7 இருந்து 11 வயதுல வந்து அது உருவாக்கக்கூடியதா வந்து இருக்குங்க. இதே பகுத்தறிதல் ஆய்வுதிறன் அப்புறம் விதியை பயன்படுத்தும் சிந்தனை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முதல்ல தொகுத்தறிஞ்சு விதியை உருவாக்குறாங்க, அது 7 இருந்து 15. அதை பகுத்தறிஞ்சு அதுக்கப்புறம் அந்த விதியை பயன்படுத்துறாங்க எந்த வயதுக்கு அப்புறம்னா 11 இருந்து 15. ஓகேங்களா? சோ 11 to 15ல அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. 90வது கேள்வி. ஒரு இலக்கினை அடைய முயலும் ஒருவனுக்கு அவ்விலக்கை அடைய முடியாதபடி சில தடைகள் குறுக்கிட்டால் ஒரு புதிர் அல்லது பிரச்சனையை அவன் எதிர்நோக்கி உள்ளது என கூறியவர். ஸோ ஏதோ ஒரு இலக்கை நீங்க அடைக்க போறீங்க, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை குறுக்கு வருது அப்படின்னா நீங்க ஒரு பிரச்சனையை வந்து நீங்க ஈடுபட்டிருக்கீங்கன்னு சொன்னவர் யாருன்னா ஸ்கின்னர். ஸ்கின்னர் தான் வந்து இந்த குறிப்பு சொல்றாரு.
ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண ஜான் டூயி எத்தனை படிநிலைகளை குறிப்பிடுகிறார்? ஜான் டூயி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு 5 படிநிலைகளை வந்து குறிப்பிடுறாருங்க. எத்தனை படிநிலைகள்? 5 படிநிலைகளை குறிப்பிடுகிறார். அடுத்து புதிர் நிலையை கிளைவழி நிலை என அழைத்தவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கலாம், வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிர் நிலையை கிளைவழி நிலை என அழைத்தவர் யார்? சூப்பர். யாருங்க? ஜான் டூயி. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஜான் டூயி தான் வந்து புதிர் நிலையை எப்படி அழைக்கிறாருங்க? இது வந்து ஒரு கிளை வழி நிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாருங்க ஜான் டூயி. அடுத்து 93வது கேள்வி. நியூட்டன் அவர்கள் ஆப்பிள் கீழ்நோக்கி விழுவதை பற்றி சிந்தித்தல் எதில் அடங்கும்? ஸோ நியூட்டன் வந்து என்ன பண்றாருங்க, ஆப்பிள் வந்து கீழ்நோக்கி விழுவதை பத்தி சிந்திக்கிறாரு. அது எதில் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிர் அறிதல். ஏன்னா முதல்ல என்ன பண்றாரு, புதிரை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு, அதனால அது புதிர் அறிதல் தான் அடங்கும். அடுத்து 94. நம்மிடம் உள்ள விவரங்களிலிருந்து புதிய தொடர்புகளை கண்டுபிடித்தலே கருதுகோள் அமைப்பதற்கு பயன்படுகிறது. சூப்பர். எதுங்க? உட்காட்சி. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற விவரங்கள் இருந்து ஒரு புதிய கருதுகோள் நீங்க உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு எது பயன்படக்கூடியதா இருக்கும்? உட்காட்சி அப்படின்றதான் வந்து பயன்படக்கூடியதா வந்து இருக்கும். அடுத்து 95வது கேள்வி. பாராமீட்டர் எனும் காற்றழுத்தமானி கண்டுபிடிக்கப்பட்டதில் புதிர் அறிதலுடன் தொடர்புடையவர் யார்? சூப்பர். யாருங்க? கலீலியோ. ஏன்னா இவர் தான் முதல்ல ஏன் இவ்வளவு மீட்டருக்கு மேல வந்து நம்மள வந்து திரவத்தை வந்து அனுப்ப முடியல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப புதிர் அறிதல் பண்ணவர் அவர் தான். அதுக்கப்புறம் பாரிஸ்கல் டாரிசல் எல்லாம் வந்து அடுத்தடுத்து ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து 96வது கேள்வி. டேஷ் என்பவர் நமது கற்பனைகள் பெரும்பாலும் நமது ஊக்கத்தின் அடிப்படையின் செயல்களே. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். நமது ஊக்கத்தின் அடிப்படையில வந்து கற்பனைகள் உருவாகுதுன்னு சொன்னவர் யாருங்க? மெக்லிலேண்ட் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்விகள். நாம் வாழைப்பழத்தை பற்றிய புலன்காட்சி அனுபவத்தை பெறுவதற்கு வாழைப்பழத்தின் உருவத்தையும் உணர்ச்சிகளையும் கொண்ட காட்சி உணர்வையும் நினைத்து பார்க்க முயற்சி செய்வது எதற்கு உதாரணமாகும்? எதற்குங்க? வடிவமைப்பு கோட்பாடு. இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஏன்னா ஒரு 100 கொஸ்டின் ஆகணுன்றதுனால ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்ட கேள்விகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பகுத்தறிவு சிந்தனையானது குழந்தைகளிடம் 2 வழிகளில் தோன்றுகிறது என கூறியவர். இப்பதான் பார்த்தோம், பகுத்தறிவு சிந்தனை வந்து குழந்தைகிட்ட 2 வழியில் தோன்றதுன்னு சொன்னவர் ஜான் டூயி. 99வது கேள்வி. இந்த 2 கேள்வி நீங்க 10 கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துருக்க மாட்டீங்க, நான் எக்ஸ்ட்ரா இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். 1959 கவன ஈர்ப்பு பற்றிய முதல் சோதனையை செய்ய முயன்றவர் யார்? ஸோ யார் வந்து முதல் சோதனையை வந்து செய்ய முயறாரு அப்படின்னா வில்லியம் ஹாமில்டன். வில்லியம் ஹாமில்டன் தான் வந்து கவன ஈர்ப்பு சோதனை பத்தி ஆராய்ச்சி பண்ணாரு. அடுத்து அறிதிறன் கோட்பாடுகளுடன் கூடிய பள்ளிகள் யாருடையது? ஸோ அறிதிறன் கோட்பாடுகள் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சார்ந்த ஸ்கூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அப்படி அறிதிறன் சார்ந்த கோட்பாடுகள் கூடிய பள்ளிகள் யாருடையதுன்னா கெஸ்டால்ட். ஓகேங்களா? கெஸ்டால்ட் உடையது. ஓகே, கெஸ்டால்ட் அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் டி. ஓகே, வெற்றிகரமா நம்ம யூனிட் 2ல இருக்கக்கூடிய ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஏற்கனவே கேள்வி கேட்கப்பட்ட வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துக்கிட்டு வெரி வெரி இம்பார்ட்டன். நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண ஃபீல் இருக்கும், நல்ல ஞாபகமும் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.